சோல் இன்னருக்கா எல்லாம் இன்னர் பேசுங்க இந்த இடத்துல. சோலுக்கு ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இங்க ஃபுல்லா நம்மளுக்கு. கண்டிப்பா வாங்க மக்களே இந்த இடத்துக்கு. கோட்டமலை வியூக்கு வந்திருக்கோம். இந்த இடுக்கி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதோட எண்டிங் ஸ்டேஜ் இதுதான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த பகுதிக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஜீப்பில் முழுக்க முழுக்க வந்து நிறுத்துகிறப்ப சுற்றுறாங்க. பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோவில். சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு தான் வராங்க. சரி நம்ம ஜீப் மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, இங்கே எந்த ஜீப் வந்து பார்க் பண்ணதாக இருந்தாலும் அதில் வர்றாங்களே அந்த மக்கள், அவங்கள உத்வேகப்படுத்துகிற மாதிரி இவங்க அந்த சர்க்கிள் விஷயம்லாம் பண்ணுறாங்க. கொலை நடுக்குது உள்ள. ஆனால் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னாடி போயிட்டு இந்த யானைலாம் வர்ற விஷயம்லாம் இருக்காங்க. இந்த வனவிலங்குகள் கூட மேபி நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலான்றாங்க. அதெல்லாம் நிறைய பார்க்கலாம் நம்ம. ஏன்னா டிரைவர் சொல்லியிருக்காப்புல அது இதுன்னு சொல்லிட்டு பில்டப்பு உள்ளே செக் பண்ணலாம் வாங்க. கேரளாவோட வாகமனுக்கு நீங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, வேறு எதில் போனாலும் சரிங்க. ஆனால் ஆஃப் ரோடு ஜீப் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. கரடு முரடான பாதை மேலே இந்த ஜீப்பில் பயணிக்கிற அந்த பயம் கலந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தனி அழாதீங்க. அது மக்களை சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் இன்னும் நல்லா இன்டீரியரில் போக போக பல விஷயங்களை பார்க்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நாங்களும் தேடிக்கிட்டு யானையா? மச்சா கிட்ட வா 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 வா. டேய் யானை வாழ்க்கை அவ்வளோ பெருசு இருக்கு. எருமை முருகேசா நானே மக்கள் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். எருமை தாங்க. ஆனால் டிரைவர் சொன்னாப்புல இங்கே யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, போனால் பார்க்க முடியும்ன்ட்டு. ஆனால் நம்மளால் பார்க்க முடியல, எருமையை மட்டும் தான் பார்க்க முடிச்சுது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ளே யானையை பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். வண்டியை டிரைவர் ஓட்டுறாரா ஆட்டுறாரான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு இந்த டிராவல் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சாதாரண வாகனங்களை வச்சுக்கிட்டு இந்த ஆஃப் ரோடில் நீங்கள் பயணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த ஆஃப் ரோட் டிராவலுக்காகவே தனித்துவமான ஜீப்பை இங்கே இருக்க ஓட்டுநர்கள் பயன்படுத்துகிறாங்க. வாகாமன் வந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஞாபகம் இருக்குங்க இடம். இந்த சத்தம் கேட்குதா மக்கள் உங்களுக்கு? இந்த சத்தத்தோட இருக்கிற சுகம் இருக்கு, ஐயோ தனி சுகங்க.
கையை வச்சாலே தண்ணியில அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்து வாட்டர் எடுத்து அதை கையில ஊற்றினா எப்படி இருக்கும், இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. அது கால்களில் ஃபுல்லாக மீன் கடிக்கிறது செம்ம ஜாலியாக இருக்குங்க இதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தே உனக்கு ஒரு நாளாச்சும். தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அது மாதிரி தான் இடம் இருக்கு. இங்கேருந்து இதுக்கப்புறம் நான் கிளம்புவானான்னு தெரியல, அவ்வளோ பிடிச்சிருச்சு. பின்னாடி முழுக்க பாருங்க இந்த ஓடை தான். இந்த ஓடை போய் சேர்ற இடம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். டிரைவர்கிட்டும் பேசி வச்சிருக்கேன், பார்க்கலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணி ஐயோ வேற லெவலில் இருக்குங்க. அது கொடுக்குற ஃபீல் இருக்கு பாருங்க, கையில் அவ்வளோ கூலிங்காக இருக்கு. இது பத்தாதுன்னு மீன்களும் அதுக்கு மேலே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. சோல் இன்னருக்கா நல்லா இன்னர் பீஸுக்கு இந்த இடத்துல சோலுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு. கண்டிப்பாக வாங்க மக்களே இந்த இடத்துக்கு. என்ன மக்களை நான் மட்டும் நினைச்சிட்டு இருந்தா அப்படி நீங்களும் நினைவீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இந்த இடத்துல.